துறைக்கு என்னத்துக்கு இப்போ கோவம் போட்டு மூக்கில் இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிரு? இல்லை ஒன்று தானே கேட்கேன். முடி வெட்ட சொன்னது ஒரு குத்தமா? உன் அப்பங்காரட்டம் போட்டு கொடுத்துட்டேன்னு இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இல்லை இப்போதான் போலீஸ்கார மாதிரி இருக்க. இல்லை என்னமோ இவன் பொண்ணு பார்க்க போன மாதிரியும் இவனை பிடிச்சி ஒட்டையா முடி வெட்டின மாதிரிலாம் வீஞ்சிக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையலுக்கு கண்ணுக்குள்ளே முடி விழுந்தா எப்படி படிக்க முடியும்? அதான் முடியை வெட்டி விட சொன்னேன். அதுக்கு இம்புட்டு கோமால பேசாம போயிடு பார்த்துக்கோ. எனக்கு வாயில நல்லா வந்துடும். நான் என்ன மாதிரி உன் விஷயத்துல தொலையிடுறேனா? உனக்கு மட்டும் எழுத்துக்கு என்ன நோண்டிக்கிட்டு இருக்கணும்? இல்ல ராசா வீட்டு கண்ணுக்குட்டியாட்ட இருக்க. போய் கண்ணாடியில பாரு, அப்பதான் தெரியும். சொன்னா வீச்சம் வந்துடுது வீச்சம். வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. நீ பேசாட்டி உன் இஷ்டத்துக்கு உன் மகன்கிட்ட சொல்லி இப்படி ஒட்ட வெட்ட சொல்லி அசிங்கமா இருக்கு. எப்படி நான் வெளியே போவேன்? ஆமா, இவரை பொண்ணு பார்க்க போறாவோ அப்படியே இவர் இஷ்டத்துக்கு பங்கு வச்சுக்கிட்டு போறாரு. பங்கு வச்சுக்கிட்டு அதை பார்த்தா குழுவ பேய மாதிரி இருந்துச்சு. இப்பதான் கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருக்கு. என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பியா? ஏன் இஷ்டத்துக்கு இருக்க விட மாட்டேன். எல்லாம் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். இதெல்லாம் நீ படிச்சு முடிச்சு பெரிய ஆளா போன பிறகு மாதிரி இஷ்டத்துக்கு மண்டைய கொத்தி கொத்தி வச்சுக்கோ. இப்போ இதுதான் நல்லா இருக்கு. படிக்க பிள்ளைக்கு என்னத்துக்கு ஸ்டைலு? ஆத்திரத்தை குழப்பாத. உனக்கு மட்டும் மண்டையில நல்லா பங்கு வச்சுட்டாலே உனக்கு இந்த வயசுல ஸ்டைலு கேக்குது. என்னைக்காவது சட பின்னி போட்டிருப்பியா நீ? என்னைய சொல்ல வந்துட்டா பெருசா. இனிமேதான் நான் சட பின்னி கொண்ட நிறைய பூ வச்சு நிமிட்டிக்கிட்டு போறேன். ஆளை பாரு என்ன பேச்சு பேசுறான். கொஞ்சம் விட்டா எல்லாரையும் தூக்கி முழுங்கிடுவான். உனக்கு மட்டும் சட பின்ன முடியாதுல. அப்ப என்னத்துக்கு என் முடிய வெட்ட சொல்லி என்ன இப்படி அசிங்கமாக்கற? பொம்பளை பிள்ளைல என்னை பார்த்து சிரிக்கும். மலை பொம்பளை பிள்ளைகள் பூரா உன் முடிய பார்த்து தான் உன் பின்னாடி சுத்திட்டு அழைத்தாளுவா. இப்போ நீர் முடிய வெட்டின உடனே அவளுக்கு மைக்கேல் சாசனை அடையாளம் தெரியாம போச்சு. இன்னும் வாய் ஆனா வாய் இல்ல உனக்கு. சி மைக்கேல் ஜாக்சனை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா. என்ன பேச்சு பேசுற பத்தியா? ஏமல டிவியில படுதானே மைக்கேல் ஜாக்சனு பொம்பளை மாதிரி கொண்டே வச்சுக்கிட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு அங்கேயும் இங்கேயும் ஆடுதான். பிறகு அதை பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன? நீயும் அவர் கூட சேர்ந்து ஆடு. நீ அதுக்கு தான் லாய்க்கு. என்னைய கடுப்பேத்திட்டு என்ன பாடு பாடுத்தி எடுக்கிற? பேசாம போயிரு. இவரு கடுப்பானாரு. இவரு என்னத்துக்கு தான் கடுப்பாகல அதை சொல்லு. இங்க பாரு, எங்க அப்பாக்கு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே நீதான். உன்னாலதான் என் மண்டை மூடி பூரா போச்சு. இப்ப முன்னாடி சொட்ட விழுந்த மாதிரி தெரியுது. அசிங்கமா இருக்கு. நான் எப்படி பள்ளியெடுத்து போறேன்னு இருக்கேன். நீ வேற எரிச்சல கலப்பாத. இல்ல அவன் மசர் போச்சுன்னு மொட்டையை போட்டுட்டு நிக்கிறான். நீ இந்த வயசுல முடிக்கு இந்த வரத்து வரிய ஏழை. அதுக்கு என்ன சீக்கிரமா வளர்ந்துட்டா போகுது. வளர்ந்துடும் சட்டுப்பட்டுன்னு கவலைப்படாத. பண்ணிட்டு சீக்கிரமா வளர்ந்துட்டா போச்சா? இன்னும் ஒரு மாசம் ஆகும் இந்த இடத்துல முடி வர்றதுக்கு. நீ என்ன பேச்சு பேசுற? இவன் ஒருத்தன் இத்தினோடு இருந்துக்கிட்டு என்ன வரத்து வாரான். பள்ளியோடுத்து போறதுக்குள்ளயும் முடி முடி முடின்னு ஏழை. முடி பச்சடா என்ன புத்தி இருந்தா போதும். சும்மா கடலை. இல்ல சுரிசு முடி வெட்டிட்டியா? நல்லா அழகா இருக்கே. நீ ஏன் இப்படி முகத்தை கோவமா வச்சுக்க? தாயி ஏ சுமதி வந்துட்டியா? நீ ஏன் கேளு. நான் அப்பன்ட்டு சொல்லி முடிய வெட்ட வச்சுட்டேன்ட்டு என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுதான். என்னம்மா வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு. நல்லா சொல்லிட்டி. புது மாப்பிள்ள மாதிரி தானே இருக்கான். இவனுக்கு இது பிடிக்கலையா? கண்ணுக்குள்ள முடி விழுந்தா எப்படி படிக்க முடியும்? சொன்னா இவருக்கு கோவம் வந்துருது. ஏய் சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நீ ஏன் கோவப்படுற? சும்மா இருட்டி, நானே கடுப்புல இருக்கேன். நீ இப்ப சாட்டி எதையாவது சொல்லாத. இந்த கிழவிக்கு வேலை இல்லை. என் மண்டையை கொத்தரிச்சு வச்சு இங்க பாரு நல்ல வேலை. நான் பள்ளியெடுத்து போக மாட்டேன். இல்லை சூப்பரா இருக்குல்ல. உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்லா அழகா ஸ்டைலா இருக்குல்ல. எனக்கு அந்த முடி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. சரி வளர்ந்துரும்ல முடி. என்ன வளராமையா போகுது? அதுக்கு போட்டு இப்படி வீஞ்சிட்டு இருப்பியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவிதான் தெரியுமா? நீ வேண்டாத வேலை பாக்குது. இது என்னைக்காவது நான் ஏதாவது சொல்லி கொடுக்கறானா? என்ன மட்டும் உன் மகனுக்கு முடிய வெட்டுன்னு சொல்லி கடைசில எங்க அப்பா ஒட்ட வெட்டி விட்டுட்டாரு. சரியில்ல வளர்ந்துரும்ல.
நல்லா தான் இருக்கு. நீ வா, நீ அசிங்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காத. நல்லா அழகா இருக்கு தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் நீ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா? சரி வா போவோம். என்கிட்ட பேசாத, முழிக்க வச்சது முழிக்க கொண்டு ரெண்டே நோண்டி போடுவேன். என்கிட்ட பேசவே செய்யாத போ. என்னத்த பண்ணிட்டேன்னு பேவுல இப்படி என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுதே? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ என்கிட்ட பேசவே செய்யாத. ஆச்சி நீ ஒன்றும் கண்டுக்காத விடு. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் சிரிச்சிட்டே வருவான் சரியா? ஆமா தாயி, அவன் அப்படித்தான் அப்போ என்கிட்ட மூஞ்ச காட்டுவான். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். சின்ன பேவல அப்படிதான் இருக்கும். கண்ணுக்குள்ள முடி விழுந்தா நல்லாவா இருக்கு? வெயில் காலத்துல கண்ணை போட்டு உறுத்தும். அவனுக்கு என்னத்த புரியுது? சரியாச்சி, நான் போய் விளாண்டுட்டு அவனை சந்தோஷமா கூட்டு வரேன் சரியா? சரி டி. பேவுல அப்பனை எங்கேன்னு தான் இருக்கான். அவன் அப்பனும் இப்படித்தான் சின்னதுல முடிய வெட்டி விட்டுட்டேன்னு சொல்லி இப்படித்தான் ஆடம் போட்டுட்டு கிடப்பான். அதே வேலையை தான் இவனும் பார்க்கான். என்ன செய்ய, முடிய வெட்டினா தானே கண்ணுக்குள்ள விழாது.